நம்ம ட்ரெயின் வந்துருச்சு 8:40 நெல்லை எக்ஸ்பிரஸ் ஏறிடலாமா? திருநெல்வேலி போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஏறிடலாம் சொல்லிட்டு ஏறிட்டோம். பார்த்தீங்கன்னா சீட்டு ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக செட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. ஸோ ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. போகிற வழியில் செம்ம பசியாக இருக்கும். எப்போவுமே ட்ராவல் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ சமோசா 10 ரூபாய்க்கு வாங்கினா விழுப்புரம் ஸ்டேஷனில். அது மட்டும் இல்லை, நைட் டின்னருக்காக தோசை வாங்கியிருந்தேன். மசால் தோசை 2 தோசை வச்சு கொஞ்சம் சாம்பாரோட கொடுத்துருந்தாங்க. இப்போ காலையில் 6:30 மணி பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு குட்டி ட்ரெயின் பிடிச்சி கல்லடைக்குறிச்சி போயாச்சு. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான சேசிங்கே பண்ணோம். கண்டிப்பாக அந்த ட்ரெயினை பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டோம். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த திருநெல்வேலி விளாக்ஸ். நம்ம திருநெல்வேலி போன கதையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெளியே வந்து ஒரு டீயை போட்டு அப்படியே ஸ்டேஷனை பார்த்தா ஒரு மாதிரி ப்ரீஸியான மார்னிங்கா இருந்துச்சு. டீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாய்லர் டீ. ரொம்ப நாள் கழிச்சு இந்த காப்பர் பாய்லர்ல ஒரு டீ குடிக்கிறது ஒரு தரமான விஷயம் தான். ஸோ ஆட்டோ பிடிச்சி நேராக கிளம்பி ஃபைனலாக ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக தான் கல்லிடைக்குறிச்சி வரைக்கும் போயிருந்தோம். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுக்கு போனால் சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பாடு ரெடியாக டைம் ஆகும் இல்லையா? பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது வந்து தாமிரபரணி ஆறு. ஒரு நல்ல குளியலை போடணுன்னா அந்த ஆறுக்கு போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறோட வழி, போகிற வழி. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே தான் ஆறை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். போகிற வழியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் வந்து சமோசா விற்றுருந்தாங்க. சரி குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா வாங்கிட்டு கடைசியாக அந்த ரிவரை கிட்ட போயாச்சு. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் இருந்துச்சு. சரி கொஞ்சம் சேஃபான இடத்துல போய் குளிக்கிறது தான் நல்லது. தமிழ்நாட்டிலே ரொம்ப ஒரு முக்கியமான ஆறு. இந்த ஆறோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர். பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு ஜாயின் ஆகுது. அகஸ்தியர் கூடம் அப்படின்ற ஒரு பீக்கில் இருந்து இந்த ரிவர் வந்து வருது. பயங்கரமான வியூவாக இருக்குல்ல. சரின்னு குளிச்சுட்டு வரும்போது தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி ஜூஸ் குடிக்கலாமே பார்த்தா ஒருத்தர் ஜூஸ் விற்றுருந்தார். அதாவது கரும்பு ஜூஸு, சர்பத் எல்லாமே வச்சுருந்தார். நான் வந்து சர்பத் வாங்கி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. தாமிரபரணி ஆறுக்கு போனீங்க அப்படின்னா வர வழியில் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் கரும்பு ஜூஸ் எல்லாம். மறுபடியும் ஒரு ஆட்டோவை போட்டு நேராக சாப்பிட போயாச்சு. தண்ணியை போட்டு இலையை குளிப்பாட்டி ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்து நெய் சோறு ஒரு இலையாக வந்து பார்த்திங்கன்னா பரிமாறிட்டே வந்தாங்க. கடைசியில் நமக்கு வந்துட்டாங்க. சரி நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் தான் வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெருவில் வந்து பெஞ்சு போட்டு பந்தல்லாம் போட்டு சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த தால்ச்சா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. பருப்புலாம் போட்டு நெய் சோறில் சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் கிரேவினா ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்தில் பயங்கரமாக கொண்டு வந்து ஊற்றுனாங்க. ஸோ பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருந்தது. நிறையா பேர் யோசிப்போம் ஏன் வந்து நம்ம ஊரில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் வருது இந்த சாப்பாட்டில் அப்படின்றது. மெயினாக வந்து அங்கே யூஸ் பண்ணுற தண்ணி தான். நேராக இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமிரபரணி ரிவரில் இருக்க தண்ணியை தான் எடுத்து யூஸே பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு சமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஈவினிங் வெளியே போனால் திருவிழா நடக்குது. குட்டி குட்டி கடைங்கள்லாம் போட்டு நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன கடைகள் எல்லாமே மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸ்வீட்டு, முறுக்கு 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸு, வாட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பளம் நிறையா எல்லாமே A to Z என்ன வேணுமோ எல்லாமே வந்து திருவிழான்றப்போ வந்து கடை போட்டுருவாங்க. பலூன்ஸ்லேருந்து எல்லாமே, சுண்டல், அதுக்கப்புறம் சோளம், ஐஸ்கிரீமு. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு பக்காவாக ஒரு செட்டிங்கை போட்டு சுற்றி கித்தி பார்த்துட்டு கடைசியாக பஞ்சு முட்டையை வாங்கி சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் டீ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வுட் ஃபயரில் செய்கிற டீ. அதாவது வந்து விறகு கட்டையை வச்சு போடுற டீ.
என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அந்த ஸ்மெல்லு டீயில் அப்படியே அந்த அரோமா இருக்கும். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த விறகு கட்டையில் செய்யும்போது.